அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபரை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சுண்டி இழுக்கக்கூடிய நேம் ஸ்பெல் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஒரு சின்ன தாந்திரிகமும் இதுல கலந்திருக்கு. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்த மெத்தட் இது. நேம் ஸ்பெல் மெத்தட் வேணும்னு நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. பொதுவாகவே இந்த நேம் ஸ்பெல் மெத்தட்ல எந்த ஒரு தாந்திரிகங்களும் அல்லது ஸ்விட்ச் வேர்ட்ஸும் கலந்திருக்காது. ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நேம் ஸ்பெல் மெத்தட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் எளிமையான ஒரு தாந்திரிக பொருளும் இதில் இருக்கு. ஸோ எந்த அளவிற்கு இந்த மெத்தட் பவர்ஃபுல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பழக்கம் இருக்கக்கூடிய அறிமுகமான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண முடியும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். பிரேக்கப் லவ் போன்ற பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனால் கட்டாயமாக ரிசல்ட் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க சொல்லணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிமையாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆழ்மனதை சுண்டி இழுக்கும். அடுத்ததாக நேம் ஸ்பெல் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம்னா நாம் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு முழு கவனத்துடன் நாம் சொல்லும் பொழுது அந்த நபருக்கு நம் மீது ஈர்ப்பு ஏற்படும். பெயரை சொல்லும் பொழுது நம்முடைய உணர்வு நிலையும் கவனமும் சரியாக இருக்கணும். அடுத்ததாக இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிக பொருளை பயன்படுத்த போறதாக பார்த்தோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. மனிதர்களை வசப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த தாந்திரிக பொருட்களில் கிராம்பிற்கு மிகவும் முக்கியமான இடம் இருக்கு. இந்த கிராம்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முனை உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பை தான் நம்ம பயன்படுத்தணும். உடைந்து போன அல்லது பழைய கிராம்புகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. தாந்திரிகத்திற்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் அது உடனடியாக ரிசல்ட் கொடுக்கும். சோ உடையாமல் இருக்கக்கூடிய முழுமையான கிராம்புகளாக பார்த்து நீங்க எடுத்துக்கணும். இந்த மெத்தடை எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. 3 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நடுவில் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் ரொம்பவுமே உகந்த நேரம். உங்க எல்லா வேலைகளையும் நீங்க முடிச்சிட்டு கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தை தாங்க நீங்க பயன்படுத்திக்கணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல வர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை நீங்க முடிச்சிட்டு உடனடியாக தூங்கணும். அதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது டிவி பார்க்கறது போன்ற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க ஈடுபடக்கூடாது. சோ ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பெட்ல ஃப்ளோர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த இடத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த இடத்துலயே உட்கார்ந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு நேம் ஸ்பெல் மெத்தட் தாங்க. அதனால எந்த டைரக்ஷன்
டிஸ்ட்ராக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். 2 முதல் 5 நிமிடங்களுக்கு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு இந்த ரெண்டுத்திலையும் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். ரொம்ப அவசரப்பட வேண்டாம். பொறுமையா உங்க மூச்சை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை நீங்க கவனித்தால் போதும். உடலும் மனமும் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா நீங்க முழு கவனத்துடன் மூச்சை கவனிச்சீங்கன்னா தூக்கம் ஏற்படுவதை போல ஒரு உணர்வு தோன்றும். லைட்டா நீங்க சொக்கி விழுவதை போல ஒரு உணர்வு வரும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு 2 கிராம்பு எடுத்து வாயினுடைய வலது பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ஓரமா ஒதுக்கி வச்சுக்கணும். அந்த கிராம்பை நீங்க கடிக்க கூடாதுங்க. பற்களுக்கு பக்கத்துல ஓரமா நீங்க வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வார்த்தையை 3 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். ரீச், நேம், அவ்வளவுதாங்க இந்த வார்த்தை. நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ரீச் ராஜா. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ரீச் ராணி. அப்படி நீங்க சொல்லணும். ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான நேம் ஸ்பெல் மெத்தட் இது. 3 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லணும். வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. எண்ணிக்கை இந்த இடத்துல அவசியம் இல்லை. அதனால பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த பர்சன் உங்க பக்கத்திலேயே உங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க. இமேஜின் பண்ண முடியறவங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை மனக்கண்ணால நீங்க பார்க்கணும். அவங்களுடைய கண்கள் அல்லது புருவ மத்தியை 2 ஐப்ரோஸ்க்கு சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே இந்த நேம் ஸ்பெல் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. மன உறுதியுடன் நம்பிக்கையாக முழு கவனத்துடன் அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லி அழைக்கணும். எந்த நேம் யூஸ் பண்றதுன்னு சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். நீங்க கூப்பிடக்கூடிய ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. 3 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லும் பொழுது அன்புடன் காதலுடன் உணர்வு பூர்வமா நீங்க ஃபீல் பண்ணணும். அவங்க பெயரை சொல்லும் பொழுதே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கணும். அந்த அளவிற்கு நீங்க உணர்வு பூர்வமாக சொல்லணும். 5 நிமிடங்கள் சொல்லி முடிச்சதற்கு பிறகு வாயில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பை நீங்க துப்பிடுங்க. டஸ்ட்பின்ல அதை நீங்க போட்டுறலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நேம் ஸ்பெல் மெத்தடை முடிச்சதற்கு பிறகு உடனடியாக நீங்க படுத்து தூங்கிடுங்க. இந்த 3 முதல் 5 நிமிடங்களுக்கு எந்த விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி மட்டுமே நீங்க யோசிக்கணும். அவங்களை நினைச்சிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உடனடியாக ஃபோன் கால் அல்லது மெசேஜ் உங்களுக்கு வரும். அந்த நபர்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் பொழிவாங்க. ஆழமான காதல், நட்பு, அன்பு அந்த இடத்துல வெளிப்படும். பிரிந்து வாழும் உறவுகளாக இருந்தாலும் அவங்களாகவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ண கூடாதுங்க. 3 நாளைக்கும் நீங்க நிறைவு செய்யணும். அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க விரும்புவதை போல நடந்துகிட்டதற்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாதுங்க. நல்ல நோக்கத்திற்காக, உண்மையான உறவுகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். பவர்ஃபுல்லான கான்சென்ட்ரேஷன் மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவை. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.